விவாகரத்து சிரிப்பு. நீதிபதி கேட்டார், உங்க மனைவியை விவாகரத்து செய்ய காரணம் என்ன? அவள் கணவர் சொன்னார், ஐயா, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீங்களும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதீங்க. எந்த கேள்வியா இருந்தாலும் முதலில் வக்கீலை என் மனைவியிடம் கேட்க சொல்லுங்க. அப்புறம் நீங்களே விவாகரத்துக்கான காரணத்தை புரிஞ்சுப்பீங்க. சரி என்று நீதிபதி கூற அரசாங்க வக்கீல் குறுக்கு விசாரணையை அந்த பெண்ணிடம் ஆரம்பித்தார். வக்கீல் கேட்டார், அடிப்படையில் உங்களுக்குள் என்ன பிரச்சனை? அவன் மனைவி, அடிப்படையில பிரச்சனை எதுவும் இல்லைங்க. வக்கீல் கேட்டார், அது இல்ல மேடம், உங்களுக்கிடையில் என்ன தகராறு? அவள் சொன்னால், எங்கள் கடையில தகராறு எதுவும் இல்லையே, நல்லா தானே ஓடுது. வக்கீல் திரும்பவும் கேட்டார், அடடா, உங்க தாம்பத்திய உறவில் என்ன சங்கடம் என்று அறிய கோர்ட் விரும்புகிறது என்றார். அவள் பதில், தாம்பரத்துல எங்களுக்கு உறவுக்காரங்க யாரும் இல்லைங்க, இருந்தா தானே சங்கடம். வக்கீல் கேட்டார், உங்கள் கணவர் மீது கருத்து வேறுபாடு ஏதாவது இருக்கா? அவள் பதில், அவள் கருப்பு தாங்க, நானும் கருப்பு தான், அதனால வேறுபாடு எதுவும் இல்லைங்க. வக்கீல் கேட்டார், உங்க வீட்டுக்காரரோட என்ன சண்டை? அவள் சொன்னாள், வீட்டுக்காரரோட எதுக்குங்க சண்டை? மாசம் 1ஆம் தேதி வாடகையை வாங்கிட்டு அவரு பாட்டுக்கு போயிடுறாரு. வக்கீல் இப்போது கோபத்துடன், இத பாருமா, உனக்கு விவாகரத்து வேணுமா? அவள், ஐயோ வேணாங்க, என்கிட்ட ஏற்கனவே 3 விவாக பட்டு இருக்குங்க, நீங்க வேற வாங்கி தந்தா என் கணவர் சந்தேகப்படுவாருங்க. இதற்கு மேல் வக்கீலால் தாங்க முடியவில்லை. மிகவும் சத்தமாக கோபத்துடன் கேட்டார், உங்க வீட்டுக்காரர் எதுக்காக விவாகரத்து கேட்கிறார்? அவள் சொன்னாள், ஓ அதுவா, என்னோட பேசுறப்ப எல்லாம் மாரடைப்பு வந்துடுதான். நீங்க இப்ப என் கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாரடைப்பா வந்தது? இதுக்கு போய் விவாகரத்து கேட்கிறாருங்க. கடைசியில் அந்த வக்கீல் நெஞ்சில் கை வைத்தபடி மாரடைப்பால் கீழே விழுந்தார். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.